சக்கரவள்ளிக்கிழங்குல பாயாசம் தான் வைக்க போகிறோம். வாங்க இதை தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சக்கரவள்ளிக்கிழங்க தோல் சீவி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 5 டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேண்டாம்னா ஃபுல்லாக பால்லே கூட போட்டுக்கலாம். பால் காஞ்சின்னு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம முந்திரியெல்லாம் தாளிச்சிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி போட்டுக்கலாம். துருவன சக்கரவள்ளிக்கிழங்கு, இது சீனி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதை துருவுனது இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நெய்யில் கொஞ்சம் வதக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும். நைஸாக துருவாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். பெரிய சீவியில் துருவினிங்கன்னா சரியாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நைஸாக இருக்கிறதுல துருவினிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். இந்த வதக்கிறதுலே கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த பால் காஞ்சோன்னா அதில் போட்டோம்னா சரியாக இருக்கும். மகா சிவராத்திரிக்கு சிவபெருமானுக்கு பெருசாக எதுவும் நைவேத்தியம் செய்ய முடியலாட்டினாலும் சிம்பிளாக இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு பாயாசம் செஞ்சு பாருங்கள். போதும். ஒரு கொதி வேகட்டும். வெந்துடுச்சு. இப்போ சக்கரை போட்டுக்கலாம். நான் 1/2 கப் சக்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறனால ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம். வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ரெடி. சக்கரவள்ளிக்கிழங்கு பாயாசம் ரெடி. பிஸ்தா பருப்பு போட்டிருக்கேன், வேணுங்க போட்டுக்கோங்க. மகா சிவராத்திரிக்கு சிவனுக்கு ஒரு ஜாமத்துக்கும் ஒரு பிரசாதம் வைப்பாங்க. அதில் ஒரு பிரசாதம் தான் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு பாயாசம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.